السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا قَالَ وَمِنْ ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى صوركم ولا إلى أجسامكم ولكن ينظر إلى قلوبكم، أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதன் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எந்த கஷ்டமும் எனக்கு வரக்கூடாது, எந்த விதமான சோதனைகளும் இல்லாத ஒரு வாழ்க்கை, எந்த விதமான சிரமங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் மனிதன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை இன்றைக்கு உலகத்திலே வாழக்கூடிய மனிதன் இன்றைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, அல்லாஹ்வினுடைய எந்த சோதனையும் நமக்கு இருக்கக்கூடாது என்று மனிதனுடைய உள்ளங்கள் இன்றைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. சில பேர் இப்படி கேட்பது உண்டு: ஹஸரத், நான் அல்லா அல்லாங்கிறேன், ஆனால் எனக்கு தான் அதிகமான பிரச்சனை. எப்போதும் தொழுது கொண்டிருக்கிறேன், எல்லா விதமான இபாதத்துகளும் செய்கிறேன், ஆனால் எனக்கு தான் அதிகமான சோதனைகள், எனக்கு தான் அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணுமில்லை, தொழுகைக்கு வந்தேன், தடிக்கு விழுந்தேன், கை உடைஞ்சு போச்சு. நான் வருவது தொழுகை, ஆனால் எனக்கு அங்கே சிரமம் ஏற்படுகிறது. அவனை பார்த்தா ஊரே அடிச்சு உலையில போடுறான், அவன் நல்லா இருந்து கொண்டு இருக்கிறான். அப்போ இப்படி சில பேரினுடைய எண்ணங்கள். அருமையானவர்களே, இந்த முஸ்லிம்கள் எல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை விளங்கவில்லை. இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன, இஸ்லாம் எந்த வாழ்க்கையை சொல்லி தந்திருக்கிறதோ அந்த வாழ்க்கையின்படி வாழுகிற போது வாழ்க்கையிலே நிம்மதியை தவிர எந்த விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லித் தருகிற வாழ்க்கையின்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும். வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன, இஸ்லாம் என்ன யதார்த்தத்தை சொல்லித் தருகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையை குறித்து சொல்லுகிற போது, உலக வாழ்க்கை இது சொகுசாக வாழ வேண்டிய வாழ்க்கை அல்ல, இது ஒரு சிறைச்சாலை என்பதாக சொன்னார்கள். இங்கே சோதனைகள் நிறைந்த உலகம் தான் இந்த உலகம். ஒரு மூமினுடைய உலக வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், லியபுலுவனி ஹலகல் மௌத வல் ஹயாத்த, உங்களை சோதிப்பதற்காக வேண்டி,
உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மௌத்தும் இது இருக்கிறதை இது சோதிப்பதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இது சோதனைக்கான உலகம். இது சொகுசுக்கான உலகம் அல்ல. இது சொகுசா வாழ வேண்டும், கூலியை பெறுவதற்காக வேண்டி வாழக்கூடிய உலகம் அல்ல. கூலி என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மாலிகி யௌமித்தீன், கூலி நாளினுடைய அதிபதி என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மறுமை நாளில் தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கூலியை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். உலகத்திலே அல்லாஹ் மனிதனுக்கு கூலியை கொடுப்பதல்ல, அல்லாஹ் மனிதனுக்கு கூலியை வழங்கக்கூடிய நாள் அது மறுமையினுடைய நாளாக இருக்கிறது. இப்போ வாழ்க்கை, ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்ன? இது சோதனைக்கான உலகம். சொகுசாக வேண்டி வாழ வேண்டிய உலகம் அல்ல இது. சொகுசாக வாழக்கூடிய உலகம்னா அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஓலை பாயிலே படுக்க வைத்திருக்க மாட்டான். எந்த நபியை படைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு ஓலை பாயிலே படுக்க வைத்திருக்க மாட்டான். எந்த நபியை அல்லாஹ் மிகப்பெரிய தன்னுடைய குணத்தால் சிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்களோ அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 நாளுக்கும் மேலாக அதிகமாக பட்டினியிலே அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்க மாட்டான். எந்த நபியை அல்லாஹ் படைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா உஹதுடைய யுத்த களத்திலே ஒரு பல் ஷஹீதாக்கப்பட்டிருக்காது. அருமையானவர்களே, ஆக சொல்ல வருகிற விஷயம், இந்த உலகம் இருக்கிறது இது சோதனைக்கான உலகம். இதுதான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கான யதார்த்தம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலக வாழ்க்கை என்பது இது ஒரு சிறைச்சாலை. எப்படி சிறைச்சாலையிலே ஒரு கட்டுக்கோப்பு இருக்கிறதோ அதுபோல இந்த உலக வாழ்க்கை என்பது இங்கே ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை இருக்கிறது. யார் கட்டுக்கோப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாரோ அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். இன்னும் சுருக்கமாக விளங்கும்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்குள்ள வாலிப சமூகத்திற்கு சொல்லுகிறேன், உலக வாழ்க்கை என்பது இது ஒரு எக்ஸாம் ஹாலை போன்று என்பதாக சொன்னார்கள். எப்படி பரீட்சை ஹாலிலே அங்கு உள்ள விதிமுறைகளை பேணி அங்கே நாம் பரீட்சைகளை எழுதுவோமோ அதுபோலதான் உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் சொல்லுகிற விதிமுறைகளை பேணி இங்கே நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ரிசல்ட் நல்ல முறையில் இருக்கும். இங்கே நாம் செயல்படவில்லை, பரீட்சை ஹாலினுடைய விதிமுறைகளை பேணவில்லை, அங்கே ஒரு மாணவன் தவறு செய்கிறான், அடுத்தவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எப்படி ஆசிரியர்களிடத்திலே கண்டிக்கப்படுகிறானோ அதுபோலதான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே கண்டிக்கப்படுவான் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, உலக வாழ்க்கை என்பது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும், உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய மௌத்தும் இது எதற்காக வேண்டி தெரியுமா? லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இதுதான், சோதனைக்கான உலகம். சோதனைக்கான உலகம் இது. அல்லாஹ் சொல்லுகிறான், வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களை நல்ல விஷயங்களிலும் சோதிப்போம், உங்களை பாவமான விஷயங்களிலும் உங்களை சோதிப்போம் என்பதாக சொல்லி காட்டுகிறான். பாவத்தினுடைய விஷயங்களை வைத்து அல்லாஹ் சோதிக்கிறான். மனிதன் பாவம் செய்கிறானா இல்லையா? என்னுடைய அடியான் என்ன செய்கிறான்? பாவமான காரியங்கள் கண் முன்னால் வருகிறது, இதை பார்க்கிறானா இல்லையா என்று பாவத்தை வைத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான், நல்ல விஷயங்களை வைத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, நல்ல விஷயங்களிலும் சோதனை உண்டு, பாவமான விஷயங்களிலும் சோதனை உண்டு, எல்லா விஷயங்களிலும் சோதனை உண்டு. நோயை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான், அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்தும் சோதிக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நோயை கொடுத்து சோதித்தான். கடுமையான நோய், எந்த அளவுக்கு என்று சொன்னால் உடம்பு முழுக்க புண் ஏற்பட்டு அந்த புண்ணிலே சீல் வைத்து அதிலே புழுகு வைக்கிற அளவிற்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயால் சிரமப்பட்டார்கள். நோயை கொடுத்து சோதிப்பவன் அல்லாஹ், ஆரோக்கியத்தை கொடுத்தும் சோதிப்பவன் அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்திருந்தான். பல 100 நபர்களுடைய வலிமை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்தது. பல 100 நபர்களுடைய வலிமை. ஒரு கட்டத்திலே ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை தடுக்கிற போது அவர்கள் ஒரு மனிதனை லேசாக இப்படி அழுத்தி பிடிச்சிட்டாங்க, அவன் மூத்தா போயிட்டான். மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அருமையானவர்களே, வரலாறு சொல்லி காட்டுகிறது, அல்லாஹ் நோயை கொடுத்தும் சோதிக்கிறான், ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தும் சோதிக்கிறான். அல்லாஹ் வறுமையை கொடுத்து சோதிப்பதை போல அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தும் சோதிக்கிறான். செல்வத்தை கொடுத்து, வறுமை எப்படி ஒரு சோதனையோ, வறுமை வந்து விட்டால் மனிதனுக்கு சிரமம் ஏற்பட்டு விடுகிறது, வறுமை எப்படி சோதனையோ அதுபோல செல்வமும் சோதனை என்பதாக சொன்னார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் வறுமையை கொடுத்து சோதித்தான். எந்த அளவுக்கு வறுமை, சாப்பிடுவதற்கான சரியான உணவு இல்லை. பல நேரங்களிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜித் நபவியிலே இருப்பார்கள், பல ஹதீஸ்களை கேட்டு மனனம் செய்து கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் மாணவராக இருந்தார்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். சரியான முறையிலே உணவு இல்லை.
வறுமையை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற சஹாபிக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதித்தான் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, அல்லாஹ் திறமையை கொடுத்தும் சோதிக்கிறான், திறமை இல்லாமலும் அல்லாஹ் சோதிக்கிறான். திறமையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஆட்சி பீடத்திலே அவர்கள் அந்த ஜின்னிடத்திலே சொல்லுகிறார்கள், பல்கீஸ் அம்மையாருடைய சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும் என்பதாக. 400 மைலுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனம் கண் முன்னால் எடுத்து வரப்படுகிறது. அல்லாஹ் திறமையை கொடுத்தும் சோதிக்கிறான், திறமை இல்லாமலும் அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதாக சொன்னான். அருமையானவர்களே, அல்லாஹ் அறிவை கொடுத்தும் சோதிக்கிறான், அறிவின்மையும் கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான் என்பதாக சொன்னான். சில பேருக்கு அறிவு இருக்கிறது, அந்த அறிவின் மூலமாக வழிகட்ட நிலையிலே போய் கொண்டிருக்கக்கூடிய எத்தனை நபர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். குரானையும் ஹதீஸையும் தன்னுடைய அறிவில் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். குரானையும் ஹதீஸையும் இமாம்கள் எந்த ஒளியிலே சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த ஒளியில் சிந்திக்காமல் தன்னுடைய அறிவு சார்ந்த அறிவை வைத்து சிந்தித்தவர்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், அறிவை கொடுத்தும் சோதிக்கப்படுகிறது, அறிவின்மையாலும் சோதிக்கப்படுகிறது என்பதாக. அருமையானவர்களே, அல்லாஹ் ஆயுளை கொடுத்து சோதிக்கிறான், அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஆயுளை கொடுத்து சோதிக்கிறான். சில பேருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்திருக்கிறான், சில பேருக்கு அல்லாஹ் குறைவான ஆயுட்காலங்களை வழங்கியிருக்கிறான். செல்வத்தை அல்லாஹ் சில பேருக்கு வாரி வழங்கியிருக்கிறான், சில பேருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுப்பவில்லை. அருமையானவர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற செல்வம், இந்த செல்வத்திற்கு ஒவ்வொரு பைசாவிற்கும் நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான், மின் ஐன இக்தஸப, இந்த செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய்? ₹1 என்றாலும் இந்த செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய்? இந்த செல்வத்தை வட்டியிலிருந்து சம்பாதித்தாயா அல்லது அடுத்தவரிடத்திலிருந்து பிடுங்கினாயா என்று அல்லாஹ் நாளை மறுமையிலே கேட்பான். மின் ஐன இக்தஸப, இந்த செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தாய்? இந்த செல்வத்தை எந்த வழியிலே செலவு செய்தாய்? வீண் விரயத்தில் செலவு செய்தாயா? தேவையில்லாத விஷயங்களிலே, மானக்கேடான விஷயங்களிலே உனக்கு உன்னுடைய இச்சைக்க பூர்த்தி செய்வதற்காக வேண்டி இந்த செல்வத்தை செலவு செய்தாயா என்று நாளை மறுமையிலே கேள்வி கேட்கப்படும். அருமையானவர்களே, சுருக்கமாக சொல்ல வேண்டியது இருந்தால், இந்த உலகம் இருக்கிறது, இது சோதனைக்கான உலகம். எல்லா நிலைகளிலும் மனிதன் சோதிக்கப்படுகிறான், குறிப்பாக முஸ்லிம் சோதிக்கப்படுகிறான். ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இந்த உலக வாழ்க்கை, இது சிறைச்சாலை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற போது, பிறகு எப்படி இந்த உலக வாழ்க்கையில் கவலைப்பட முடியும்? பிறகு எதற்காக வேண்டி கவலை? ஒரு கஷ்டம் வருகிறது, என்னங்க அஜரத்து, சிரமத்திற்கு மேல சிரமம், சோதனைக்கு மேலும் சோதனை வந்து கொண்டிருக்கிறது, ஏன் கஷ்டப்பட வேண்டும், ஏன் வருத்தப்பட வேண்டும்? இந்த உலகம் இது சோதனைக்கான உலகம். நிச்சயமாக சோதனை வந்துதான் ஆகும், சோதனை வந்துகிட்டே தான் இருக்கும். அல்லாஹ்விடத்திலிருந்து, குறிப்பாக அல்லாஹ் யாரை விருப்பப்படுகிறானோ, அல்லாஹ் விருப்பப்படக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்து கொண்டுதான் இருப்பான். இது அல்லாஹ் விருப்பப்படுவதனுடைய அடையாளம் என்பதாக சொன்னான். நாம நினைச்சுக்கிட்டோம் அல்லாஹ் நம்ம மேல கோபப்படுறானோ, சிரமத்திற்கு மேல சிரமம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், எல்லா விதமான இபாதத்துகளும் செய்கிறோமே, ஆனா சோதனை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு முஃமின் இந்த உலகத்திலே நிச்சயமாக அவனுக்கு சோதனைகள் இருக்கிறது, அவனுக்கு சிரமங்கள் இருக்கிறது. அந்த சோதனையில் வழிகாட்டுதல், உலமாக்கள் என்ன வழிகாட்டுதல் சொல்லி தந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, சொன்னார்கள், சோதனையான உலகத்திலே, மனிதன் சந்திக்கக்கூடிய உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளின் போது ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிற குணம் 3 குணம் என்பதாக சொன்னார். 3 அம்சங்கள் ஒரு மனிதனுக்கு இந்த சோதனையுடைய உலகத்திலே அவன் ஜெயிப்பதற்காக வேண்டி தேவைப்படுகிற குணம், தேவைப்படுகிற அம்சம் 3 என்பதாக சொன்னார்கள். முதலாவது, அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை. அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுக்கு எப்போதும் பாசிட்டிவான திங்கிங் இருக்க வேண்டும், நெகட்டிவான திங்கிங் இருக்கக்கூடாது, அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல்லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் அவருக்கு நடக்கும். மக்களிடத்திலே சொல்லுங்கள், அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்பதாக மக்களிடத்திலே சொல்லுங்கள். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் யார் தெரியுமா? ஈமான் கொண்ட மனிதர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருப்பார்கள், இவர்கள் தான் ஈமான் கொண்ட மனிதர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, நம்பிக்கை தானே உலகமே, நீ எல்லாமே நம்பிக்கை தானே. ஒருத்தர் ஒரு மனைவியை திருமணம் செய்கிறார், ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார் என்று சொன்னால், இந்த பெண் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கைக்கு அது உகந்தமானதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு திருமணம் செய்கிறார். ஒரு பெண் தன்னுடைய கணவனை திருமணம் செய்கிறார், ஒரு ஆணை திருமணம் செய்கிறார் என்று சொன்னால், அந்த பெண்ணுக்கான நம்பிக்கை, இந்த ஆணை திருமணம் செய்தேன் என்று சொன்னால் இவர் என்னை சரியான முறையிலே வைத்து பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை.
ஒரு வாலிபன் படிக்கிறான், நல்ல முறையிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபனுக்கு என்ன நம்பிக்கை? நான் எதிர்காலத்திலே சிறந்த ஒரு உத்தியோகத்தில் இருந்து நான் நல்லாக சம்பாதிப்பேன் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம்னா அங்கேயும் நம்பிக்கை தானே. என்னுடைய கடையில லாபம் வருமா நஷ்டம் வருமா என்று எனக்கு தெரியல, ஆனால் அங்கேயும் நம்பிக்கை தான் இருக்கிறது. அங்கேயும் நம்பிக்கை தான் இருக்கிறது. என்ன நம்பிக்கை? நான் கடை வைத்தால் எனக்கு லாபம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் காரணமாக கடை திறக்கிறார், அந்த கடையிலே லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நம்பிக்கை வேண்டும். அவநம்பிக்கை என்பது ஒரு மனிதனை பதற்றத்திலே கொண்டு போய் விட்டு விடும் என்பதாக சொன்னார். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானா இல்லையா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, நீங்கள் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹ்வின் மீது நிராசை அடைந்து விடாதீர்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்னங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. லா தக்னது, நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ் மீது நிராசை அடைந்து விடாதீர்கள். என் ரப்பு எனக்கு கொடுக்கக்கூடிய சோதனை இது என்னை பொருந்தி கொள்வதற்காக வேண்டி, என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்திலே பிரியப்பட்ட அடியானாக இருக்கிறேன். லா தக்னது, அல்லாஹ் மீது நீங்கள் இரக்கம், அல்லாஹ் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுவான், இன்னஹு லா யயஸு மிர் ரௌஹில்லா. அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்கக்கூடியவர்களுடைய பண்பு, அல்லாஹ் மீது ஒரு மனிதன் நம்பிக்கை இழக்கிறான் என்று சொன்னால் இது யாருடைய பண்பு தெரியுமா? காஃபிரூன், காஃபிர்களுடைய பண்பு என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் மீது நம்பிக்கை இழப்பது என்பது இது காஃபிர்களுடைய பண்பு என்பதாக சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, வரலாற்று ஹதீஸ்களிலும் கிதாபுகளிலும் குரான்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வேண்டும் நெருக்கடியான தருணங்களிலே. குறிப்பாக இந்த சோதனைக்கான உலகத்திலே நாம் ஜெயிக்க வேண்டும், சோதனையிலே வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, சௌரு குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். உம்ராவிற்காக வேண்டியும் ஹஜ்ஜுக்காக வேண்டியும் சென்றவர்களுக்கு தெரியும் அந்த சௌரு குகை என்பது எப்படிப்பட்ட ஒரு குகை. அது வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு எதுவும் தெரியாது, உள்ள யார் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஒரு சின்ன சாதாரணமான ஒரு குகை அது. அந்த சௌரு குகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது, உள்ளிருந்து பார்ப்பவர்களுக்கு வெளியே தெரியும் எல்லா காட்சிகளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌரு குகையிலே இருக்கிறார்கள். இக்கட்டான சூழ்நிலை. எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை? முஹம்மதுனுடைய தலையை எடுத்து வருபவருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும் என்று ஏலான் செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மதினுடைய தலையை யார் எடுத்து கொண்டு வருகிறாரோ 100 ஒட்டகங்கள். அருமையானவர்களே, அக்காலத்திலே 100 ஒட்டகம் என்பது மிகப்பெரிய ஒரு கோடி சொத்துக்கு சமம். 100 ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும் என்று ஏலான் செய்யப்படுகிறது. அத்தனை நபர்களும் வலைவீசி தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. வருகிறார்கள் சில கூட்டத்தார்கள், சௌர் குகை பக்கத்தில் வந்து விட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு கடுமையான பயம். எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்து விடுவார்களோ, இந்த உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த ஒளி அவர்கள் அழித்து விடுவார்களோ என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மிகப்பெரிய பயம் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இக்கட்டான தருணத்தில் சொன்னாங்க, அபூபக்கரே லா தஹ்சன், அபூபக்கரே கவலைப்படாதீர்கள், லா தஹ்சன், நீங்கள் பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக சொன்னாங்க. எந்த தருணத்திலங்க சொன்னாங்க? வெளியே எதிரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இக்கட்டான தருணம். உள்ளே எட்டி பார்த்து விட்டால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்பேற்பட்ட இக்கட்டான தருணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அபூபக்கரே லா தஹ்சன், நீங்கள் பயப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, சோதனையுடைய நேரத்திலே, இக்கட்டான சூழ்நிலைகள், ஒரு மனிதன், ஒரு ஈமான் கொண்ட மனிதன், ஒரு முஸ்லிமான மனிதனுக்கு அவனுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டியது நம்பிக்கை, அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை, அல்லாஹ் மீது ஆழமாக நம்பிக்கை. நிச்சயமாக இந்த சோதனை என்பது இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஒன்று. என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் எனக்கு சோதனை தந்திருக்கிறான், நிச்சயமாக இந்த சோதனையில் இருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான் என்கிற எண்ணம், அல்லாஹ் மீதான நம்பிக்கை, இதுதான் முதல் விஷயம் என்பதாக சொன்னான். இரண்டாவது குணம், அல்லாஹினுடைய விதியை பொருந்தி கொள்ளுதல். அல்லாஹினுடைய விதியை பொருந்தி கொள்ளுதல். அல்லாஹ் தஆலா உலகத்திலே எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும், எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். ஆனால் அதனுடைய பலன், அதனுடைய ரிசல்ட் இருக்கிறதே, இது அல்லாஹினுடைய கையில் இருக்கிறது. ஒருத்தர் கடை வைக்கிறாரு, வியாபாரம் செய்கிறார், கடை வைத்து விட்டார், அதில் உள்ள அல்லாஹ் லாபம் கொடுப்பது அல்லாஹினுடைய கையில் இருக்கிறது. அந்த கடையில் நஷ்டத்தை கொடுப்பது அல்லாஹினுடைய கையில் இருக்கிறது.
தக்தீரை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சோதனைகளை கொடுக்கிற போது அதை எதிர்கொள்ளக்கூடிய, நிம்மதியாக எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கும். எனவே சொன்னார்கள், இரண்டாவது குணமாக நீங்கள் அல்லாஹ் இந்த சோதனையான உலகத்திலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தக்தீரை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய விதியை நம்ப வேண்டும். எது கொடுத்தாலும் இது அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு இமாம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் நான் கேட்டதை கொடுத்து விட்டால் எனக்கு ஒரு சந்தோஷம் சொன்னான். நான் அல்லாஹ்விடத்திலே ஒரு விஷயத்தை கேட்கிறேன், அதை அல்லாஹ் கொடுத்து விட்டால் எனக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் நான் எதை கேட்டேனோ அல்லாஹ் எனக்கு அதை தரவில்லை என்று சொன்னால் எனக்கு இரட்டிப்பான சந்தோஷம் சொன்னான். அது என்னங்க, அல்லாஹ் கேட்டு கொடுத்துட்டா ஒரு சந்தோஷம், அல்லாஹ் கொடுக்கலன்னா எனக்கு 2 சந்தோஷம் என்பதாக சொன்னார்கள். என்ன அர்த்தம்? அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் நான் கேட்டதை கொடுத்துட்டேன்னு சொன்னா என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நான் கேட்டதை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இது அல்லாஹ்வினுடைய விருப்பம், அல்லாஹ் எனக்கு கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வினுடைய விருப்பம், அதனால் எனக்கு 2 சந்தோஷம் என்பதாக அந்த இமாம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, சோதனையின் போது அல்லாஹ் நமக்கு கொடுக்கின்ற சோதனையின் போது, இந்த உலகத்திலே சோதனைகளை எதிர்கொள்ளுகின்ற போது நம் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வினுடைய விதியின் மீது நமக்கு ஆழமான நம்பிக்கை இருக்குமேயானால் அந்த சோதனையை நாம் நிம்மதியான முறையிலே ஒரு முஸ்லிம் எதிர்கொள்வார் என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இடத்திலே 3 குணங்கள் இருக்கும். ஒரு முஸ்லிம் இடத்திலே 3 குணங்கள் இருக்கும். சொன்னார்கள், நஷ்குரு அலர் ரஹா, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு ஒரு முஸ்லிம் நன்றி செலுத்துவார். அல்லாஹ் என்ன நியாமத்துகள் வழங்கி இருக்கிறானோ, ஆரோக்கியத்தை வழங்கியிருக்கிறான், செல்வத்தை வழங்கியிருக்கிறான், அல்லாஹ் எல்லா வஸ்துக்களும் எல்லா விதமான நியாமத்துகளும் வழங்கியிருக்கிறான். ஒரு முஃமினுடைய தன்மை என்ன தெரியுமா? நஷ்குரு அலர் ரஹா, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துவார். ரெண்டாவது சொன்னாங்க, வ நஸ்பிரு அலல் பலா, அல்லாஹ் கொடுக்கின்ற சோதனையிலே பொறுமையாக இருப்பார். அடுத்து சொன்னார்கள், வ நர்தா பில் கதா, அல்லாஹ்வினுடைய விதியை பொருந்திக் கொள்வார். அல்லாஹ்வினுடைய விதி இது தக்தீர், அல்லாஹ் எனக்கு சோதனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்த ஒரு விஷயம், அல்லாஹ் எனக்கு சிரமத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்த விஷயம், என்னுடைய வியாபாரத்திலே நான் நஷ்டம் அடைய வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்த விஷயம். அருமையானவர்களே, இந்த விதியை நம்பிவிட்டால் அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான் என்று நம்பிவிட்டோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே ஒரு முஸ்லிம் சோதனையை நிம்மதியான முறையிலே எதிர்கொள்வார் என்பதாக சொன்னார். மூணாவது விஷயம் சொன்னாங்க, சோதனையின் போது ஒரு முஸ்லிமினுடைய ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய 3வது குணம் பொறுமை இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஏறத்தாழ 90 இடங்களிலே பொறுமையை குறித்து சொல்லுகிறான். ஒரு இடமல்ல, 2 இடமல்ல, 90 இடங்களில் அல்லாஹ் பொறுமையை குறித்து சொல்லுகிறான் என்பதாக சொன்னான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் பக்ராவிலே வருகிறது, வ நபுலுவன்னகும் பிஷைஇன், அல்லாஹ் சில விஷயங்களை கொண்டு சோதிக்கிறான். என்ன விஷயம்? அல் ஹவுஃப், முதலாவது அல்லாஹ் பயத்தை கொண்டு சோதிக்கிறான். வல் ஜூ, அல்லாஹ் பசியை கொண்டு சோதிக்கிறான். வ நக்ஸின் மினல் அம்வால், சில செல்வத்தை அல்லாஹ் பறித்து கொள்வதின் மூலம் சோதிக்கிறான். செல்வத்தை பறித்து விடுவதின் மூலமாக, வியாபாரத்திலே நஷ்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் சோதிக்கிறான். அடுத்து சொன்னார்கள், வ நக்ஸின் மினல் அம்வாலி வல் அம்வால், சில பேர் நமக்கு நெருக்கமாக இருப்பார்கள், நெருக்கமான உறவுகளாக இருப்பார்கள், அந்த உறவை அல்லாஹ் மௌத்தாக்கி இவரை அல்லாஹ் சோதிப்பான் என்பதாக சொன்னாங்க. இத்தனையும் அல்லாஹ்வினுடைய சோதனை. இந்த அல்லாஹ்வினுடைய சோதனைகளிலே ஒரு மனிதன் பொறுமையாக இருப்பானே ஆனால் வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தின்னு சொன்னான். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சுப செய்தி என்பதாக சொல்லி காட்டுகிறான். இத்தனை சோதனைகளிலும் பொறுமை தேவை, பொறுமை தேவை. அருமையானவர்களே, ஆக சோதனையினுடைய விஷயங்களில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனையை ஒரு மனிதன் நிம்மதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே பொறுமை என்கிற குணம் தேவை என்பதாக சொன்னான். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லி காட்டுவான், இன்னமா யுவஃபஸ் சாபிரூன பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா யார் பொறுமையாளர்களோ இருக்கிறார்களோ, பொறுமையோடு இருக்கிறார்களோ, சோதனையின் போது தன்னுடைய அல்லாஹ் மீது கோபப்படாமல் பொறுமையாக இருக்கிறார்களோ, பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா கணக்கில்லாமல் கூலி கொடுக்கிறான் என்பதாக சொன்னான். கணக்கில்லாமல் அவருக்கு கூலிகள் கிடைக்க கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, உம்மு சலமா அபூ சலமா என்கிற 2 தம்பதிகள் இருந்தாங்க, 2 கணவன் மனைவி, உம்மு சலமா அபூ சலமா. மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பேசப்படுகிற அளவுக்கு ஒரு சிறந்த தம்பதிகளாக, பாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், உம்மு சலமா அபூ சலமா. ஒரு கட்டத்தில் அபூ சலமா மௌத்தாயிறார். உம்மு சலமாவிற்கு சரியான ஒரு கவலை, கணவன் மௌத்தாகி விடுகிறார், கடுமையான ஒரு கவலை இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோதனையின் போது ஒரு துஆ சொல்லி தந்திருக்கிறார். அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டத்தை உணர்ந்து கணவனை இழந்த அந்த பெண்மணிக்கு ஒரு துஆ சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி கைரம் மின்ஹா. சோதனையின் போது இந்த துஆ ஓதணும்.
அல்லாஹும் அஜிர்னி ஃபீ முசீபத்தி, யா அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த சோதனையின் போது எனக்கு நன்மையை கொடு. இந்த சோதனையை நான் பொருந்திக்கிட்டேனா இல்லையா, எனக்கு சோதனையை கொடுத்திருக்கிற, இதை நான் பொருந்திக்கிட்டதற்காக வேண்டி எனக்கு நன்மையை கொடு. வஹ்லுஃப்லி ஹைரம் மின்ஹா, இதை எனக்கு கொடுக்கல, இதை வர சிறந்ததை எனக்கு கொடுன்னு அர்த்தம். இந்த விஷயத்தை எனக்கு கொடுக்கவில்லை, இதிலே ஹைர் இருக்கிறது என்று நீ எனக்கு கொடுக்காமல் இருந்திருக்கிறாய், இதை விட சிறந்த ஒரு விஷயத்தை எனக்கு கொடு என்கிற துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கற்றுத்தந்தார். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த துஆ ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நினைக்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிக்கா செய்வோம் என்று நினைக்கவில்லை. இந்த துஆ ஓதுறாங்க. ஆனா உள்ளத்துல எண்ணம் கூட இல்லை, உள்ளத்துல கடுகளவு எண்ணம் கூட இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கணவனை விட சிறந்த ஒரு மனிதன் யாரு கிடைச்சிட போறா, தன்னுடைய கணவன் அபூ சலமாவை விட சிறந்த ஒரு மனிதர் யார் கிடைத்து விட போகிறாய் என்கிற எண்ணம் தான் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் இந்த துஆவின் பரக்கத்தாலே, தன்னுடைய சோதனையின் போது இருந்த பொறுமையின் பரக்கத்தாலே அல்லாஹ் எவ்வளவு பெரிய கூலியை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நிக்கா செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபை அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக சொன்னார். அருமையானவர்களே, ஆக சோதனையின் போது ஒரு முஸ்லிமினிடத்தில் இருக்க வேண்டிய மூன்றாவது தன்மை என்ன? அந்த சோதனையை பொறுமையாக எதிர்கொள்வது. பொறுமையாக எதிர்கொள்வது வாழ்க்கையில் இந்த மூன்று தன்மை, இந்த சோதனையான உலகத்திலே மூன்று தன்மைகள் இருந்து விட்டால் அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை, அல்லாஹின் மீது ஆழமான நம்பிக்கை. இரண்டாவது சொன்னார்கள் அல்லாஹினுடைய விதியை நம்புவது. இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹினுடைய விதியை பொருந்திக் கொள்வது. மூன்றாவது சொன்னார்கள் இந்த சோதனையை நான் பொறுமையோடு இருக்கிறேன், சோதனையிலே நான் பொறுமையோடு இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக இதற்கான கூலியை தருவான், இதை விட சிறந்தது தருவான் என்று இருக்கிற போது அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு நிம்மதியான வாழ்க்கையை அந்த சோதனை எதிர்கொள்ளுகிற போது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நிம்மதியாக அந்த சோதனைகளை எதிர்கொள்வார் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அருமையானவர்களே, வல்ல ரஹ்மான் இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த சோதனையான உலகத்திலே எந்த விதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்